நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. தெரியலையே ஆண்டவரே, என்ன நடக்கும்னு தெரியலையே. நான் ஒண்ணு நினைச்சு ஆரம்பிச்சேன், ஆனா அது வேற மாதிரி போயிட்டு இருக்குதே, என்ன நடக்கும்? நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நீங்க நினைக்கிறபடி எந்த காரியமும் உங்களுக்கு லாஸாவோ இல்ல உங்களுக்கு எதிர்ப்பாவோ போகவே போகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க நன்மைக்காய் மாற்றி கொடுக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்க நடுவில் இருக்கும்போது நீங்க விட்டுருவீங்களா ஆண்டவரே? நீங்க என்னோடு இருக்கும்போது என்ன விட்டுருவீங்களா ஆண்டவரே? எல்லாம் எனக்கு சாதகமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லாம் எனக்கு நேர்த்தியாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அது சொல்ல சொல்ல உங்க கரத்தில் இருக்கிற காரியத்தை அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. தயவு செய்து எந்த ஒரு காரியத்தை உங்க கரத்துல வச்சுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, இது என்ன விதமா முடிய போகுதோ, இது எப்படி டேர்ன் ஆக போகுதோ, இல்ல எனக்கு சாதகமா வரப்போகுதா? எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த இடத்துல காரியங்கள் மாறவே மாறாது, உங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பே இல்லை நினைக்கிறீங்களோ, வருகிற நாட்கள்ல சங்கீதம் 147 5வது வசனத்தை நீங்க ரொம்ப சொல்லாட்டியோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் கேள்வி வருதோ, இந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவரா இருக்கார். ஹல்லேலூயா.